டூலர்ஸ் ஆஃப் மை ஹார்ட் காலை வணக்கம். இது மத்தியான உணவு. பாருங்கள், மிளகு வடை ரொம்ப அழகாக இருக்குது. மிளகு வடை, கொஞ்சம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை, ஹோம்மேட் ஃப்ரெஞ்சு ஃப்ரை, எல்லாம் மொறுமொறு இருக்கும். உளுந்து வடை உடலுக்கு மிகவும் சத்துள்ள உணவு. குழந்தைகள் அதிகமாக சாப்பிடணும். இளைத்தவனுக்கு உளுந்து கொடுக்கணும், கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடுக்கணும். ஏன்னா கொழுப்பு குறையினா கொள்ளு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. உளுந்து சாப்பிடணும். உடம்பு நல்லா குண்டாகணுனாக்கா, அழகாகணுனாக்க. ஏலக்கி வாழைப்பழம். இன்றைக்கி சிறப்பானது தேங்காய் பால் ரசம். இந்த தேங்காய் பால் ரசமும் உடலுக்கு மிக ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயிற்று புண்களை சரி செய்யும், செரிமானத்தை சரி செய்யும், செரிமான கோளாறுகளையும் சரி செய்யும். ஈஸி டு டைஜஸ்ட்னு சொல்லுவாங்க. எளிமையாக செரிமானம் ஆகிடும். இந்த தேங்காய் பால் ரசமும் இந்த சாதமும் இங்கே வருது பாருங்கள், மிகப்பெரிய ஐட்டம். ஒமேகா 3 ஆசிட் அமிலங்கள் கொண்ட தேங்காய்பாறை கருவாடு, நெத்திலி கருவாடு. இந்த கருவாடும் இந்த சாதமும் இந்த ரசமும் நல்ல காம்பினேஷன், மிக சிறப்பாக உள்ளது. இறுதியில் டெசர்ட்டுக்கு பழம். இவைகள் அனைத்துமே ஆரோக்கியமான உணவு. தமிழர்கள் உணவு அனைத்துமே ஆரோக்கியமான உணவு. இந்த காலத்துலலாம் ஃபாஸ்ட் ஃபுட் போய் சாப்பிட்றாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டிலையே நமக்கு தேவையான உணவை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்து சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது. இல்லைன்னா பட்னி இருக்கலாம், நோன்பு இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட்னி இருந்தால் அவ்வளோ உடலுக்கு நல்லது தான். இருக்கும்போது சாப்பிடணும், இல்லாதப்போ பட்னி இருந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மிக சிறப்பான உணவு. சப்ஸ்கிரைப் செய்யவும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.